PVR ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா வருகிற டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் உலகமெங்கும். வாழ்க்கையில் அதிகமாக அடிப்பட்டவங்க, வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. நம்ம வேணா தக்க லைஃப் பண்ணலாங்க, அவ்வளோ வச்சு என்னன்னாலும் பண்ணலாம், நீங்கள் கேலக்ஸி ஸ்டார் எதுன்னு சொல்லலாம். அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரு 10% நீங்களும் நானும் பட்டிருக்க மாட்டோம். பாட்டு ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, கையை வச்சு இப்படி பார்ப்போம். அது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறது கொடுத்து வைக்கணும். சினிமாவுல மேலே உள்ள பேஷனில் தான் ஒரு படம் எடுக்கிறாரு, சினிமாவில் உள்ள பேஷனில் தான் லாஸ் ஆகுறாரு, சினிமாவில் பேஷனில் தான் நடிக்கிறாரு. இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணி இது பண்ணி அவர் ஒரு இப்போ ஹில் ஸ்டேஷனில் படம் எடுத்தாலே கும்கின்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா காந்தாரா மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ஒரு வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் இருந்துச்சு. இந்த படம் வந்த புதுசில் வந்துட்டு யானை இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக கும்கி மாதிரி இருக்கு, அந்த விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும்ல. ஸோ அது இருந்துச்சா? இப்போ ஹில் ஸ்டேஷனில் படம் எடுத்தாலே கும்கின்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ அப்படி பார்த்தா காந்தாரா மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, படம் பார்த்தவர்த்தேன். ஒரு ஆள் சொன்னாப்புல இது மாதிரி நல்ல ட்ராவலிங் ட்ரெக்கிங் ஸ்கிரிப்ட்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ ஒரு பேட்டர்ன் தான் ஒருத்தவங்களுக்கு அவங்க எதை ரிலேட் பண்ணி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான். பட் இட்ஸ் நாட் லைக் கும்கி, இட்ஸ் நாட் லைக் காந்தாரா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். ஸோ அதை நான் தெளிவாக பிளான் பண்ணியிருக்கோம். அது படமாக பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். மேம் உங்கள் ரோல் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் ரோலுன்றது. ஸோ மற்ற படங்களை பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி நீங்கள் யுனிக்காக இருந்தீங்க. ஸோ சொல்லுங்கள் மேம், எப்படி இருந்துச்சு? இந்த கேரக்டர் பேர் பும்மி அண்ட் கண்டிப்பாக வந்து கிரெடிட் கோஸ் டு ஹிம். அந்த மை கேரக்டர் எனக்கு ஆக்சுவலி அந்த பூமி கேரக்டரில் மோல்டு பண்ணுறது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிரெடிட் கோஸ் டு தினேஷ் சார். பிகாஸ் நான் இந்த மாதிரி பண்ணலை. அண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வில்லேஜ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் மோர் லைக் சார் வாட்ஸ் த வேர்ட், மலைவாழ் மக்கள் இல்லை மலைவாழ், அதாவது ஒரு பின்னே அது மலைவாழ் பெண் அப்படி சொல்றாங்க. இது ஒரு ட்ரைபல் லீடர் மாதிரி இருப்பாங்க. So that genre never tried, and the tribal we don't say that word, right? So and I never tried. So when sir told me na apna used like how is he like even thinking me I will adapt to that character. And plus sonanga that Ramya Krishna ma'am madri vanda he has the references and all. அப்போ கொஞ்சம் டவுட் எனக்கே சார் மேலே தான், லைக் வை ஈஸி லைக் மேக்கிங் மூவி லைக் திஸ் அண்ட் ஆல். அப்போ சொன்னார் யானை இருக்க படத்தில் மேடம் உங்களோட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ ஓகே ரைட், ஐ மீன் ஐ செட் இட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ காட் இன் டு த கேரக்டர். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி பிகாஸ் 3-4 டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். 1 டைமென்ஷன் ஆர் ஸ்டோரி அண்ட் அந்த வில்லேஜ் இஸ் அ ஃபிக்ஷனல் வில்லேஜ், யாலிமலை. ஸோ அங்கே தான் வந்து திஸ் பீப்புள், த வில்லேஜ் பீப்புள் ஆர் ஸ்டேயிங். அதுக்கு நான் வந்து தலைவர் தலைவி மாதிரி, லீடர் மாதிரி. ஸோ வி ஆர் த ஒன் ஹூ இஸ் டேக்கிங் டிசிஷன் ஃபார் தெம் அண்ட் ஃபார் அஸ், லைக் ஃபார் கம்யூனிட்டி. நாங்கள் ட்ரைலரில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தீங்க, இடையில வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தலைவி அந்த மோடுக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நாங்கள் பார்க்கும்போது தெரியுது மேம் இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு, அதாவது இந்த கிராமப்புற ரோலாக இருக்கட்டும், மலைவாழ் மக்கள் ரோலாக இருக்கட்டும், ரொம்ப தமிழ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்குமா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா? இல்லை, பிகாஸ் நான் எனக்கு ப்ரெப் ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரெப் ஆல்ரெடி பண்ணிட்டேன். 2 நாள் முன்னாடி டயலாக் வாங்கி ஐ கெட் ரெடி ஃபார் தட். அதில் பிரச்சனை இல்லை. மோர் difficult situation is for them. One is a cameraman, Manas. He has to handle 2 cameras and multiple star cast nariya per irukanga. And plus the climate, the shooting areas ange shoot pannada eda is not a joke. You literally was inside the like forest and we were shooting. He will tell you armyana difficulties he has faced. But adu vande avar jolly paringa eppadi iruka, cute. அப்படியே மூவி முடிச்சிட்டாரு தெரியாமல். அண்ட் செகண்ட் இஸ் ஹிம், he has to handle everything. He's everything, direction, production, he's checking schedules. So he does this one man army மாதிரி தான். So இவங்க most challenged faced people than me. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். மேம் சொன்ன மாதிரி தான்
நம்ம நார்மலாக வந்துட்டு அவுட்டோரில் ஷூட் பண்ணும்போதே வந்துட்டு கிளைமேட் அது இதுன்னு நிறைய பிரச்சனை லைட்டிங்கில் இருந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் அதுவும் அனிமல்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்போ எந்த அளவுக்கு எது ரொம்ப டஃபஸ்டான பார்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த படத்தில்? நார்மல் ஃபாரஸ்ட்டை தாண்டி நாங்கள் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுவோம். எங்களால் ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டே ப்ராப்பராக உள்ளே கொண்டு போக முடியாது. அது ஒன்று. இன்னொன்று இந்த லைட்டிங் கண்டினியூட்டி பார்க்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை ஃபாலோ பண்ணி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ரெயின் வந்துடும். அதை முடிக்கணும், அந்த சீனை முடிக்கணும். ஆனால் அந்த ரெயின் வரப்போ அந்த சீனை முடிக்க முடியாமல் போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த சீனை முடிக்கலை அப்படின்னா நாளைக்கு அந்த சீனை முடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் ஒரு கிளைமேட்டில் இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்போ கும்கி மாதிரி இருக்குது, காந்தாரா மாதிரி இருக்குன்னீங்களே. நான் ஒன்று சொல்கிறேன், நெக்ஸ்ட் படம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்தால் இது மகாசேனா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். குட் ஒன் யார் யோசிச்சுட்டு ஓகே ரைட். சி டோல் டீப் திங்கர். ஓகே சார். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் சிஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க? சிஜி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணல? மேக்ஸிமம் யூஸ் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஓகே. மேக்ஸிமம் நாங்கள் எந்த அளவுக்கு ரியலாக புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படி தான் புல் ஆஃப் பண்ணி கொண்டு வந்து சிஜி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பார்ட்டில் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு, இந்த ஒரு பர்டிகுலரான சீன் மாதிரி ஏதாவது இருக்கா யானே உங்களுக்கு பண்ணும்போது? கரெக்ட், தேங்க்யூ மேம். எலிஃபென்ட் சீக்வன்ஸ். ஓகே. எலிஃபென்ட் சீக்வன்ஸ் வந்து ஒரு தடவை எடுக்கிறப்பே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் வந்து நல்லா க்ளோஸ் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. க்ளோஸ்லாம் போனால் பயமாக இருக்கும், எதாவது பண்ணிவிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் ரொம்ப சில் அந்த யானை, ஜாலியாக பழகிடும். ஓகே. அதனால் இது பெருசாக. ஓகே. ஸோ மஹிமா மேமோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த படத்தில். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர், அவங்கள டிசைன் பண்ண விதம் வந்து யூனிக்காக இருந்துச்சு. இல்லை நீங்கள் ஒரு ட்ரைபல்னு பார்த்தி, நான் மேபி அது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு மக்கள் வந்து பிளாக்காக தான் இருப்பாங்க, பார்த்துறீங்களா? ஒரு மாதிரி பிளாக்காக தான் இருப்பாங்க. நான் ஒரு மாதிரி கிளாமராக இருக்கிற பொண்ணை ஒரு மாதிரி ட்ரைபலாக ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஹஸ்பண்ட் நல்லா கருப்பாக உருண்டையாக ஹைட்டாக இருப்பான். ஸோ ஒரு மாதிரி அதான் இருக்குல்ல, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காம்போவாக இருக்கும். ஒரு சாக்லேட்டும் சூப்பராக இருக்குங்க. அதான் சொல்லலை. அது வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, ட்ரைபல் இஸ் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு. அவங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஃபாரினர்ஸில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஸோ எல்லோரும் கருப்பாக தான் இருக்கணும், அசிங்கமாக தான் இருக்கணுங்கலாம் கிடையாதுல்ல. ஓகேவா? அதனால் அது கொஞ்சம் நல்லா அழகாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கட்டுமே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அந்த பொண்ணு அதோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கா. தமிழில் ஃபஸ்ட்டு படம் அந்த பொண்ணுக்கு சூப்பராக பண்ணியிருக்கா. அவள் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா. மேம் இப்போது விமன்ஸோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் அந்த ரோல்ஸ் பற்றி. டெஃபினெட்லி, பிகாஸ் இந்த மாதிரி ஸ்டோரி ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் கதையில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு விமென்க்கு வந்து பெர்ஸ்பெக்டிவில் படம் பண்ணுறது. இந்த படமில் வந்து மேபி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்வால்வ் ஆஸ் அ காஸ்ட், பட் எல்லா விமென்க்கு வந்து மைமாக்கும் இருக்கட்டும், எனக்கும் இருக்கட்டும், ட்ராக்கிங்கில் பொண்ணுங்களே இருப்பாங்க, அவங்க ஈவன் த கேர்ள்ஸ் ஆர் வித் மீனோ இந்த என்னோடய வில்லேஜில், அவங்க எல்லாருக்கும் சார் நல்லா இடம் கொடுத்துருக்காங்க. 2 சீன் இருந்தாலும் பக்காவே வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி டேரக்டர் லைக் தட் வி ஷுட் பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ கேலக்ஸி ஸ்டார் விமல் சார் பற்றி இங்கே பேசி ஆகணும். ஸோ வெளியெல்லாம் சார் வந்துட்டு ஒரு வேர்டில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாரு. எப்படி இருந்தார் செட்டில், எப்படி இருந்தார், கெமிஸ்ட்ரி எப்படி மேம் ஒர்க் ஆச்சு, இப்படி பேசினா எப்படி மேம்? ஆக்சுவலி நானும் நினச்சேன் இந்த மாதிரி நானும் பார்ப்பேன் தக் லைஃப் அண்ட் ஆல், பட் எனக்கு அந்த சைடு பார்த்ததே இல்லை. வி யூஸ் டு டாக் மச் டீப்பாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லைக் ஃபுட்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்புறம் சார் ஃபுட்டு பற்றி தான் நிறைய பேசுவார். பிகாஸ் ஹி அண்ட் மீ லைக்ஸ் ஃபுட்டு. ஸோ வில் டாக் அபவுட் தேட். அண்ட் தென் சார் ஆல்சோ நோ தட் கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டான சீன்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து. காமெடிலாம் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நான் ஹீல் மேக் ஷுர் தட் ஏதோ ஒரு லைக் ஐல் பி இன்சைட் மை கேரக்டர் அண்ட் டிஸ்ட்ராக்டில் அதெல்லாம் இல்லை. பட் நல்லா சிரிச்சு போகும்போது இந்த ஒன்லைனர் நான் பார்க்கல. இப்போ தான் ஷூட்டிங்கில் வந்து சாரி இன்டர்வியூஸில் பார்த்தேன். சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? சார் ஏன் இன்டர்வியூவில் மட்டும் 1 லைனில் ஆன்சர் பண்ணுறாரு? வாழ்க்கையில் அதிகமாக அடிப்பட்டவங்க, வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. நம்ம வேணால் தக் லைஃப் பண்ணலாங்க, அவ்வளோ வச்சு என்னாலும் பண்ணலாம், நீங்கள் கேலக்ஸி ஸ்டார் எதுன்னு சொல்லலாம். அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரு 10% நீங்களும் நானும் பட்டிருக்க மாட்டோம்.
பீப்புள்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அவரோட உங்களோட எல்லை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவருடைய எனக்கு இது போதும் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் லைஃப். அவர் சார் வந்து நான் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் சார் மாதிரியோ இல்லை நான் வந்து ஒரு இவங்கள மாதிரியோ அடுத்தடுத்து பெருசாக அவங்க ஒவ்வொருத்தர் தாட் சிவா சாருக்கு அப்படி ஒரு தாட் இருக்கலாம் இவங்க. ஆனால் இவர் நான் அனலைஸ் பண்ண வரையும் ஒரு ஒரு நான் அவர்கிட்ட ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஹியூமன் பீயை அனலைஸ் பண்ண வரையும் அவர் எனக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கிறார். எனக்கு என்ன எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும், எனக்கு இது கொடுக்குறாங்களே இது அவர் வந்து அவர் திருப்திப்படுத்திக்கிறார். அவளை போதும், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். நான் அதுக்கு என்ன சர்வை பண்ணணும். இப்போ நீங்கள் விமல் சார் வந்து ஒரு 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 சினிமாவுள்ள மேலே உள்ள பேஷனில் தான் ஒரு படம் எடுக்கிறாரு, சினிமாவில் பேஷனில் தான் லாஸ் ஆகுறாரு, சினிமாவில் பேஷனில் தான் நடிக்கிறாரு. இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணி இது பண்ணி அவர் ஒரு பாயிண்டில் சொல்கிறேன். இப்போ முன்னாடி நீங்கள் கேலக்ஸி ஸ்டார்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐயா இவ்வளோ அதெல்லாம் உடுப்பா வேறு ஏதாவது அது பாருப்பான்னு. இப்போ நான் வந்து வில்லேஜ் ஸ்டார் விமல்னு சொல்லி நான் பட்டம் கொடுக்குறாங்க. அவரோட பட்டம் அவர் உழைச்ச உழைப்புக்காக அவருக்கு விமல் சொன்னால் தெரியுது பாருங்கள். இதுதான் அவருக்கு கிடைச்ச பட்டம். அவர் ஆக்சுவலி வந்துங்க ரொம்ப போட்டு யாரையும் தொல்லெல்லாம் பண்ண மாட்டாரு. அவருக்கு நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு பாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு ஜாலியாக அப்படியே படுத்துக்கிட்டே வச்சுட்டு பார்ப்பேன். அது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் சினிமாவுக்கு இருக்கிறது கொடுத்து வைக்கணுங்க. மகாசேனாக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் மாறும் நான் நம்புகிறேங்க. ஏன்னா அவர் வந்து நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், ஒருவேளை அவர் படத்துக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லியிருந்தா வேறு ஏதாவது ஆப்ஷன் போயிருப்போன்னு வச்சுங்களேன். ஆனால் போயிருந்தா கூட நீங்கள் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவர் மேலே ஒரு தனி பாசங்க. யார்ட்டையும் போய் ஹர்ட் பண்ண மாதிரி பேச மாட்டார். நீங்கள் அவர் தக் லைஃப் மாதிரி பேசுறதெல்லாம் அவர் ஸ்டைல் கிடையாதுங்க. அவர் ரொம்ப காமெடியாக இருக்க ஸ்டைல். அவர் ஜாலியாக இருப்பார், ஸ்பாட்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஜாலியான டைப். அவர் ரொம்ப போட்டு நம்ம அந்த இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா அந்த சோஷியல் அவர் ஒரு மாதிரி இதாக நம்மளை இது அது. அதனால் அவர் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதிகமாக பேசுறதும் பிடிக்காது, அதிகமாக பேசவும் மாட்டார். ஸோ அதனால் அது ஒரு கேரக்டர். நீங்கள் அதை அவர் பண்ண இப்போ ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பார்க்குறாரு, என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும்னு சொல்ல. ஈவன் டசன்ட் லைக் டாக்கிங் அபவுட் ஹிம்மா. நம்மள பாராட்டணும்னா ஹி டசன்ட் லைக் என்ன பற்றி பேசாது டாக் சம்திங். இந்த படம் பிளாக் பாஸ்டர் ஆகி 100 கோடி ரூபா ஹிட் ஆனால் கூட அவர் வந்து அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக என்கிட்ட வந்து தம்பி சூப்பர்ரான்னு ஃபஸ்ட்டு எப்படி பேசுனீங்க அப்படி தான் தினேஷா அது சரிடா பார்த்து பண்ணிடலாம். உனக்கு புரியுதுங்களா? அவர் வந்து அதை டிபெண்ட் பண்ண மாட்டார், அந்த ஹைப்பை டிபெண்ட் பண்ண மாட்டாரு, அந்த டவுனை டிபெண்ட் பண்ண மாட்டார். வாட் எவர் நீ எதுக்காக வந்திருக்க நான் எதுக்காக வந்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ். லைக் மாடரேட். விமல் சாரோட இன்னொரு சைடை வந்துட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து நிறையா பேருக்கு வந்துட்டு தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மேம் சார் வந்துட்டு உங்களுக்காக ஒரு இது வச்சுருக்காங்க, அது மட்டும் வாங்கிக்கோங்க நீங்கள். அதை பார்த்துட்டு இருந்தது என்னது இது? ஒன்று தான் தருவேன். ஏன் ஸ்விமிங் எப்படி அதுலேருந்து கார்டு வரும். What is wrong with you? Sir, what is that? I think shocker this one. This girl no. மேம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேம். God. எம்டி அப்படிதான்டா கொடுத்தாங்க. ஏசே போய் இழுத்து திங்கள் இழுத்தது. No. இன்னொரு கார்டு வச்சிருக்கோம் மேம். டச்சே பண்ண மாட்டேன் கொடுத்தாலே இது. இந்தாடா இழுத்து போகிறேன், சும்மா சுடுங்க அவ்வளோதான். Recreate your favorite scene from this movie. மாசேனாவோட favorite scene. Favorite scene dialogue இல்லையே இல்லையா? Because I have to feed Vijay. Vijay is our யானை பேர். ஓகே. ஸோ விஜு கிட்ட தான் எல்லாமே என்னோட ஃபேவரட் சீன்ஸ் தான். ஓகே, எப்படி இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? யானை கூட ஜாலியாக இருந்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களா? திஸ் யானை இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, வெரி கியூட். யானை பேர் விஜய். ஓ, we call him Vijju. So he was very cute. He just loves sweets. ஓகே. ப்ரமோஷனுக்காக இந்த இன்டர்வியூஸ்க்காக டில்னு 10 நாளாக வீட்டுக்கு போகாமல் இந்த பொண்ணு என் கூட சுற்றிட்டு சீரியஸாக சொல்கிறேன். அது அவ்வளோ இதெல்லாம் வந்து யாருக்கு பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நீ அவளுடைய இன்றைக்கி ஒரு டே போனான்னா அவளுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு டேஸ் அவளுக்கு நான் ஒரு டேட் கேட்டிருந்தேன், 20 நாள் கேட்குறேன். இந்த 20 நாளுக்கு அப்புறம் இன்னொரு 6 நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். அவங்களுக்கு தெரியும், சிஸ்டிக்கு தெரியும் அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்ஸு. ஸோ அவங்க பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா அதெல்லாம் சொல்லுவாள். எனக்கு நீங்கள் பேமெண்ட்லாம் எக்ஸ்ட்ராலாம் தர வேண்டாம், என்ன பேமெண்ட் பேசிட்டீங்களோ அது கொடுத்துருங்க,
உங்களுக்கு இன்னும் 10 நாள் நான் 20 நாள் கூட எடுத்துங்க. ஸோ இந்த சப்போர்ட்லாம் எல்லாம் எங்களால் எடுக்க முடியாது. அது உண்மை. அதுவும் இது கிளைமேட் சேஞ்ச் இருக்கும், அங்கே ஃபாரஸ்ட்டு ட்ராவலிங் இருக்கும், பத்தாவதுக்கு இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். 20-30 பேர் கைன்னு ஆர்டிஸ்டோட அதிகமாக அவங்க தான் இருக்காங்க அங்கே. இவங்க இது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு செட் ஒர்க் போயிட்டுருக்கோம். ட்ராவலு வண்டி மட்டுமே எத்தனை வண்டி தெரியுமா? கிட்டத்தட்ட 75 வண்டிமா. 75 வெஹிக்கல்ஸாக ஒரு நாள். ஏன்னா க்ரௌடு கிடைக்காது. மலையில் போய் நீங்கள் எங்கே க்ரௌடு ரெடி பண்ணுவீங்க? க்ரௌடு கிடைக்காது. எல்லாத்தையும் க்ரௌடையும் அழைச்சிட்டு வரணும். அதெல்லாம் நாங்கள்லாம் ஸோ ரிஸ்கி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம்பா. நான் மட்டும் இல்லை, சிஸ்டிலாம் வந்து 3 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி 5 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்து 5 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நிறைய இடத்துல ஃபுட்டு கிடைக்காது. ஃபாரஸ்ட்டில் எங்கே ஃபுட்டு கிடைக்கிறது சும்மா அந்த பாவம் அந்த விக்கியில் அவங்க அசிஸ்டன்ட்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த பாக்ஸில் போட்டு வந்து வந்து கொடுக்கறது போகிறது அதில் தான் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உயிர் வளர்ந்தாங்க. ஏன்னா மாதிரி இல்லை அவங்க அசிஸ்டன்ட் இல்லை விக்கி அதெல்லாம் எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஸ்பாட்லலாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து எடுத்துங்க டேரக்டர் இது எடுத்துங்க அப்படின்னு கொடுத்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. டீம் நாங்கள் சண்டை போட்டுப்போம், டக்குன்னு சண்டை போடுவோம், டக்குன்னு சேர்ந்துப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு அதான் சொல்ல, இந்த படம் முடிஞ்சு நாங்கள் பேக்கப்னு எங்களுக்கு சொல்ல மனசு இல்லாமல் நாங்கள் அது என்னால் அது பேர் நல்லா சொல்கிறாங்க, கடைசியில் நடிப்பாங்க இது ரேப் பண்ணுவாங்கல்ல, அது கூட நான் ரேப்புக்கு இப்போலாம் ஒன்றும் போடல. என்னடா ரேப்பு முடியறதுக்கே மனசு இல்லை, முடியாதுடா இது தொடர்ந்து அடுத்த பாட்டு அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு மாதிரி நல்ல வைபாக இருந்துச்சு. ஓகே சார். ஸோ பிஹைண்ட் டாக்கீஸ் சார்பாக வந்து மகாசேனா படம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.